ஸோ வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாஸ்து பார்க்காம நம்ம எதுவுமே பண்ணவே மாட்டோம். அந்த காலத்துலலாம் வந்துட்டு வாஸ்து பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது வாஸ்து படி பண்ணியிருக்காங்க. வீடு இருக்கும், முத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போனால் ஒரு கிணறு இருக்கும், தோப்பு இருக்கும், வாசல் இருக்கும். அப்படி இப்போ பார்த்தா வந்து எல்லாமே இன்ஜினியர் கிட்ட கொடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் பார்த்தா வந்துட்டு இன்ஜினியர் என்ன இது இது எங்கே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றதை பார்த்து தான் வைக்கிறாங்க. இதில் சில பேர் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீடோட அமைப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்து வாங்கிடுறாங்க. எல்லாருக்குமே வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு, ஒரு மனிதனுக்கு வாஸ்துங்கிறது வேற வேற விதமாக இருக்கலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது வாஸ்து எப்படி பார்க்கணும்? முக்கியமாக ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது யார் வந்து ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து எக்ஸ்பர்ட் யார் இருக்காங்களோ அவங்கள கன்சல்ட் பண்ணி வாங்குறது கரெக்ட். ஏன்னா ஏன் ஜோதிடர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில், அவங்களுடைய ஏஎல்பியினுடைய அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருடைய அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல தான் வாஸ்து இருக்கணும். உதாரணமாக எடுத்துட்டீங்க, இப்போ வந்து துலா லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அக்ஷய ராசியே ஏஎல்பியில் துலா லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிழக்கு பக்கம் வீடு இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது யாருக்கு தெரியும்னா வாஸ்து எக்ஸ்பர்ட்டு தெரியாது. இப்போது வாஸ்துவும் சரி ஜோதிடமும் சரி இணைக்கப்பட்ட ஒரு கலை தான் அக்ஷய வாஸ்துன்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு. இதை வகுப்பாகவே எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்குது, உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எப்படி இருக்குது, உங்களுடைய வாஸ்து முறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, என்ன துறையில் அவங்க இருக்காங்க, முக்கியமாக அவங்க எந்த துறையில் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்க்கணும். ஸோ துறைக்கும் வாஸ்து பார்க்கணும், சம்பந்தம் இருக்கு. ஓகே, துறைக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக வடகிழக்கு மூலையில் வந்து காலியாக இருக்கணும். இப்போ யாருக்கெல்லாம் வடகிழக்கு மூலை சாதகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, இப்போ கல்வித்துறையில் இருக்காங்க, மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி லெவலில் இருக்காங்க, பொலிட்டிக்கல் லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிழக்கு பக்கமும் குருவினுடைய வடகிழக்கு பக்கமும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும்.